ஹாய் நண்பா, இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்க லைஃப் வந்து செட்டில்டுங்க. ஏன் அப்படின்னா இந்த ஜாபுடைய சேலரி தான் ஃப்ரெஷருக்கான சேலரி, பேசிக் பே, அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து மாத தொடக்கத்துல நீங்க ஒரு 80,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஒரு வேற லெவலான கவர்மெண்ட் ஜாபுங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். முழு தகவலை சொல்ல போறேன். வீடியோவை முழுவதும் பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்கிற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். சோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இந்த வேலை வாய்ப்பு CCI அப்படின்னு சொல்லக்கூடிய காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கு. இது வந்து உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் கீழே வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான். அரசு நிறுவனம்ங்க. நாடு முழுவதும் 19 கிளைகள் அண்ட் 450க்கும் அதிகமான மார்க்கெட் பிளேஸ் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முன்னணி அரசு நிறுவனம் தான் இந்த ஒரு காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. தற்பொழுது இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து ஆஃபர் பண்றாங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். மே 9ஆம் தேதி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா மே மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. என்ன மாதிரியான ஜாப்ல ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட்ல ட்ரெயினி அப்படிங்கிற ஜாப் ரோலுக்கு ஆஃபர் பண்றாங்க அண்ட் எக்ஸிகியூட்டிவ் கேட்டகரியில ஜாப் ரோல் ஆஃபர் பண்றாங்க. இதுல ட்ரெயினி அப்படிங்கிற வேர்ட் பார்த்துட்டு டெம்பரவரியான ஜாப் அப்படின்னு நினைக்க கூடாதுங்க. நிரந்தரமான அரசு வேலை வாய்ப்பு. ஸ்டார்டிங்ல தான் உங்களை ட்ரெயினி கேட்டகரியில எடுப்பாங்க. அதற்கப்புறம் உங்களுக்கு நிரந்தரமான அரசு வேலை வாய்ப்பா கன்வெர்ட் ஆயிரும். மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 140க்கும் அதிகமான வேகன்சி வந்திருக்கு. ஒன் பை ஒன்னா நம்ம வேகன்சி செக் பண்ணலாம். போஸ்ட் கோட் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது இந்த போஸ்ட் கோட் உங்களுக்கு தேவைப்படும். அதனால நீங்க எந்த ஜாபுக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த போஸ்ட் கோட நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல. இதுல 9 வேகன்சி ரெகுலர் கேட்டகரியில இருக்கு. பேக்லாக்ல ஒரு வேகன்சி கொடுத்திருக்காங்க. இருக்கக்கூடிய வேகன்சியை வகுப்புகள் வாரியாக தெளிவா டிவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா வகுப்புகளுக்குமே வேலைகள் இருக்கு. எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதிகபட்ச வயதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. இந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடிய மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஜாபுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா, MBA இன் அக்ரி பிசினஸ் படிச்சிருந்தாலோ ஆர் நீங்க வந்து அக்ரிகல்ச்சர் முடிச்சிருந்தாலோ அப்ளை பண்ணிக்கலாம். இல்லனா அதற்கு ஈக்குவலண்டா நீங்க MBA படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் எலிஜிபிள் தான். அண்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினில அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல 7 வேகன்சி ரெகுலர் கேட்டகரியில இருக்கு. 3 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்லாக்ல இருக்கு. மொத்தமா இதுல ஒரு 10 வேகன்சி. அதிகபட்ச வயது 30. அண்ட் இந்த ஜாபுக்கு CA படிச்சவங்க இல்லனா CMA படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் எல்லாத்துக்குமே ஃப்ரெஷர் எலிஜிபிள் தாங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷருக்கான ஒரு வரப்பிரசாத வாய்ப்புங்க. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா போஸ்ட் கோடு 103 ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிகியூட்டிவ் வந்து கேக்குறாங்க. இதுலதான் அதிகப்படியான வேகன்சி. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 125 வேகன்சி கொடுத்திருக்காங்க. அதுல 115 வேகன்சி ரெகுலர் வேகன்சியா இருக்கு. ஒரு 10 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்லாக்ல இருக்கு. எல்லா வேகன்சியுமே எல்லா வகுப்புகளுக்குமே ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. சோ அதனால எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிகியூட்டிவ் ஜாபுக்கு பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ்ல அக்ரிகல்ச்சர் எடுத்து படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய டிகிரியில குறைந்தது 50% மதிப்பெண்கள் நீங்க வாங்கியிருந்தாலே போதுமானது. SC/ST இருக்கிறீங்க, பர்சன் வித் டிசபிலிட்டிஸா இருக்கிறீங்க அப்படின்னா 45% மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாலே போதுமானது. அண்ட் தென் ஃபைனலா ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து கேக்குறாங்க. இது வந்து காட்டன் டெஸ்டிங் லேப்ல கேட்டிருக்காங்க. ரெகுலர்ல வந்து ஒரே ஒரு வேகன்சி SCக்கு மட்டும் தான் அலாட் ஆயிருக்கு. SC கேட்டகரி சேர்ந்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் பேக்லாக்ல வந்து ஒரே ஒரு வேகன்சி, அது OBCக்கு இருக்கு. சோ OBC அண்ட் SC கேண்டிடேட் இந்த ஒரு ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. அதிகபட்ச வயது 30. இந்த ஜாபுக்கான குவாலிபிகேஷன் டிப்ளமோல எலக்ட்ரிக்கல்ஸ் இல்லனா எலக்ட்ரானிக்ஸ் இல்லனா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ மதிப்பெண்கள் 50% மதிப்பெண்கள் வாங்கி இருக்கணும். SC/ST பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அப்படின்னா 45% மதிப்பெண்கள் வாங்கி இருந்தாலே போதுமானதுதான். இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்க லைஃப் வந்து செட்டில்டு அப்படின்னு சொல்லியிருப்பேன். காரணம் இந்த ஜாபோடைய சேலரி தான். ஸ்டார்டிங்ல இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி பொசிஷன், அதுல மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலைகள் இருக்கு பாத்தீங்களா. சோ ஸ்டார்டிங்ல வந்து உங்களை ட்ரெயினி அப்படிங்கிற கேட்டகரிக்கு எடுப்பாங்க. சோ ட்ரெயினி டைம்லயே உங்களுக்கு பேசிக் பே, அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து சாலிடா நீங்க ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ட்ரெயினிய முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிரந்தர அரசு வேலை வாய்ப்பா கன்வெர்ட் ஆயிரும். அப்ப உங்களுடைய சேலரி இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி பொசிஷன்ல பிளேஸ் ஆறவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 80,000 இருந்து 90,000 ரூபாய் வரைக்கும் மாத தொடக்க சம்பளம் மட்டுமே இருக்கும்.
அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிகியூட்டிவ் ஜாபுக்கு பேசிக் பே 22,000 ரூபாய், அலவன்சஸ் சேர்த்து ஒரு 35,000 இருந்து 40,000 ரூபாய் நீங்க ஸ்டார்டிங்ல earn பண்ணலாம். அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த ஜாபுக்கும் ஒரு 35,000 இருந்து 40,000 ரூபாய் வரைக்கும் நீங்க ஸ்டார்டிங் சேலரி, பேசிக் பே, அலவன்சஸ் எல்லாமே சேர்த்தே நீங்க earn பண்ணலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான ப்ரொபேஷன் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 12 months வந்து போட்டிருக்காங்க. இது ஜஸ்ட் நன்னடத்தை பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தான் ஜாப் வந்து நிரந்தர வேலை வாய்ப்பா கன்வெர்ட் ஆகும். ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தான். எல்லா மத்திய அரசாங்க வேலை வாய்ப்புக்குமே இந்த ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு 12 months இருக்கு. அப்பர் ஏஜ் லிமிட்டை தாண்டி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. SC STக்கு 5 years இருக்கு, OBCக்கு 3 years இருக்கு, பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு 10 வருடங்கள் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் இருக்குதுங்க. எப்பவுமே இந்த டிபார்ட்மெண்ட்ல அதிகப்படியான ஃபீஸ் தான் போட்டிருப்பாங்க. ஜெனரல், EWS, OBC கேண்டிடேட்க்கு 1000 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸுங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டிமேஷன் சார்ஜ் சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு 500 rupees இருக்கு. டோட்டலா நீங்க ஒரு 1500 ரூபாய் பே பண்ணணும். SC ST, எக்ஸ் சர்வீஸ்மேன், பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. இன்டிமேஷன் சார்ஜ் மட்டும் ஒரு 500 ரூபாய் நீங்க பே பண்ணா போதும். இந்த ஃபீஸ் நீங்க ஆன்லைன்ல ஏதர் டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு மூலமா பே பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா, காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் உடைய அபிஷியல் வெப்சைட், அப்ளை லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க ரெக்ரூட்மெண்ட் பேஜ்ல போயிட்டு டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாம். மே 24ஆம் தேதிக்குள்ள அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்க. இந்த ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் இருக்குதுங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா முழுவதும் ஒரு 11 மாநிலங்கள்ல அலாட் பண்ணிருக்காங்க. அதுல நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு சென்னை இருக்கு. சோ தமிழகத்தை சேர்ந்த 38 மாவட்ட மக்களுமே சென்னை போய் தான் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவு உங்களுக்கு ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஒரு CBT எக்ஸாம் இருக்கு. அந்த எக்ஸாம் கிளியர் பண்றவங்களுக்கு இன்டர்வியூ ஆல்சோ வைக்கிறாங்க. அண்ட் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான ஸ்கீம் சிலபஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க எந்த ஜாபுக்கு அப்ளை பண்றீங்க, மேனேஜ்மெண்ட் ட்ரெயினில மார்க்கெட்டிங் அப்ளை பண்றீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் ரிலேட்டடா ப்ரொஃபஷனல் நாலேஜ் பிளஸ் உங்களுக்கு காமன் சிலபஸ் கேட்பாங்க. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா அக்கௌண்ட் சிலபஸ் கேட்பாங்க. அண்ட் நீங்க வந்து ஜூனியர்ல அசிஸ்டன்ட் ஜாப் இல்லனா கமர்ஷியல் எக்ஸிகியூட்டிவ் அப்ளை பண்றீங்க அப்படின்னா அந்த டிகிரி பேஸ் பண்ண ப்ரொஃபஷனல் நாலேஜ் பிளஸ் உங்களுக்கு காமன் சிலபஸ் ஆல்சோ கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஸ்கீம், சிலபஸ் எல்லாமே இருக்கும். அதற்கேற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதினா போதும். டீடைல்டு சிலபஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே அனெக்சர் 1ல தெளிவா கொடுத்திருக்காங்க. சோ நீங்க இந்த நோட்டிபிகேஷனை மட்டும் நீங்க கிளியரா டவுன்லோட் போட்டு அதை மட்டும் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்தெந்த யூனிட்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க அப்படிங்கறத தெளிவா போட்டிருக்காங்க. டேபிள் காலம் போட்டு கொடுத்திருக்காங்க. ஒரு ஜாபுக்குமே சிலபஸ் என்ன, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, என்னென்ன மதிப்பெண்கள், என்ன மார்க்ல கேக்குறாங்க, எல்லாமே தெளிவா இருக்குதுங்க. கம்ப்ளீட்டா இந்த நோட்டிபிகேஷன் நீங்க டவுன்லோட் போட்டு நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா உங்களால இந்த எக்ஸாம் ஈஸியா கிராக் பண்ண முடியும். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பிரான்சஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 450க்கும் அதிகமான மார்க்கெட் பிளேஸ் இருக்கு. இங்கதான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு. நம்ம தமிழகத்திலேயே உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்குதுங்க. பட் எங்கனாலும் போய் ஒர்க் பண்றதுக்கு வில்லிங்கா இருக்கணும். இது ஒரு நிரந்தரமான மத்திய அரசாங்க வேலை வாய்ப்பு. இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்குதுன்னா திரும்பியும் சொல்றேன், உங்க லைஃப் வேற மாதிரி செட்டில்ட் ஆயிரும். அந்த அளவுக்கு இந்த ஜாப்ல நிறைய பெனிஃபிட்ஸ், சேலரி எல்லாமே ஃப்ரெஷருக்கே கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் உடனே அப்ளை பண்ணுங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தவிர நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.